வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நுண்ணூட்ட உரங்களின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். நுண்ணூட்ட உரங்கள் என்றால் என்ன, எதற்காக பயிர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும், நுண்ணூட்ட உரங்கள் பயன்படுத்துவதால் பிற உரங்களை குறைத்து போட வாய்ப்பு உண்டா, நுண்ணூட்ட உரம் இடும் முன் மண் பரிசோதனை செய்ய வேண்டுமா, நுண்ணூட்ட உரங்களில் அடங்கியுள்ள சத்துக்கள் என்னென்ன, நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்த தவறினால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன, இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது எனக்கு முன்னால் நமது நிலையத்தில் ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஏ செல்வராணி அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். பொதுவா நுண்ணூட்ட உரங்கள் அப்படின்னா என்ன? நுண்ணூட்ட உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்கு குறைந்த அளவிலே தேவைப்படும் சத்துக்களை உள்ளடக்கியது தான் நம்ம நுண்ணூட்ட உரம்னு சொல்றோம். பயிர் உற்பத்தியில நுண்ணூட்ட உரங்களுடைய பங்கு அப்படின்னா என்னென்ன? நம்மளுக்கு தெரியும் சார், பேரூட்ட சத்துக்கள் இருக்கு, நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. பேரூட்ட சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தழை, மணி, சாம்பல் சத்து சொல்றோம். நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போரான் இருக்கு, தாமிரம், இரும்பு, அப்புறம் மாங்கனீஸ், மாலிப்டினம், துத்தநாகம், இதெல்லாம் வந்து முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்களை தரக்கூடியது. அப்ப 16 வகை சத்துக்களா? 16 வகையும் அடங்கும். சரி, மண்வள மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அதுல நுண்ணூட்ட உரங்களுடைய பங்கு என்ன? இப்போ மண்வள மேம்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உரத்தை பயிருக்கு போட்ட உடனே அந்த பயிர் அதை கிரகிச்சு அதுல ஏற்படும் வளர்சிதை மாற்றத்துக்கு இது ரொம்ப தூண்டுகோலா இருக்கும், ஒரு வினையூக்கி மாதிரி செயல்படும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பயிர்களோட மகசூல் காரணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, குமரி மாவட்டம் அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னா இன்னைக்கு விவசாயிகள் சாதாரணமாக உர பயன்பாடு அப்படின்னா யூரியா, பொட்டாசு, சூப்பர் பாஸ்பேட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் திடீர்னு நுண்ணூட்ட உரங்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிலையில் அவங்கள்ட்ட என்ன மாதிரியான கருத்துக்கள் வருது, நாங்கள் இதுவரை போட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கூட சத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கா? அப்படி நிறைய விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள் அனைவரும் இந்த நுண்ணூட்ட உரங்களை காலகாலமா பயன்படுத்திட்டு வராங்க. 1-2 பேர் இப்போ அதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சிட்டு இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நுண்ணூட்ட உரம்னு சொல்லும் போது இப்போ துத்தநாகம் சொல்றோம் சார், நெல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நெல்லோட கடைசி உழவின் போது நம்ம போடுவோம். அதுல விட்டுட்டோம்னு வைங்களேன், அப்புறம் நம்ம இலை தெளிப்பான் மூலமா கொடுக்கலாம். ஆனாலும் அந்த அடியில போடுற வயல்ல போட்டு கடைசியா தயார்படுத்துற பாருங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம நம்ம இப்போ மனுஷங்களுக்குமே இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கலாம், இரும்பு சத்து குறைபாடு நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு இம்யூனிட்டியே இல்லாம போயிடும். அது மாதிரி துத்தநாக சத்து குறைபாடுலாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகும்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தோம்னா மனித உயிர்களை மாதிரி தான் மண்ணும் ஒரு உயிரோட்டம் உள்ள தன்மை உள்ளதுங்கிறீங்களா? ஆமா சார், மண்ணுக்கும் உயிர் இருக்கு, பயிர்களுக்கும் உயிர் இருக்கு. சரி, அந்த மண்ணை பலப்படுத்துறதுக்காக அவர் ஆரம்பத்தில் நுண்ணூட்ட உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்த உடனே சொல்லிடுறதானா, உங்கள் மண்ணை முதல்ல பரிசோதனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவூட்டல் கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார், எந்த மனுஷனுக்கும் சரி பயிர்களுக்கும் சரி அவங்கள பத்தின ஒரு சோதனை பண்ணி அந்த சோதனையின் முடிவின் பேர்ல நம்ம அதுக்கு தகுந்த உரங்களை நம்ம இடணும். தேவைக்கு அதிகமா நீங்க என்னதான் உரத்தை கொடுத்தாலும் பயிர் தேவைக்கு தான் எடுத்துக்கும். அதனால தேவையான அளவு உரத்தை போடுவதற்கு இந்த மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம், மண் வள அட்டையும் முக்கியம். சரி, இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் விவசாயிகளை சந்தித்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலையில், எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் நாங்கள் மண் பரிசோதனையே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்களா? அல்லது ஓரளவுக்கு இப்போ எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கனால சொன்ன உடனே ஏற்று நாங்கள் சொல்கிறத அப்படியே கடைபிடிச்சு மகசூல் ரீதியாக வெற்றி பெறாங்க அப்படிங்கிறீங்களா? அந்த காலத்துல விவசாயம் பண்ண முறையும் இப்போ பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல ரசாயன உரங்கள் ஏதோ அதிக அளவுல பயன்படுத்தல, அதுக்கு பதிலா இலை தலைகள் அதை போட்டுதான் வயலையே தயார்படுத்தினாங்க. அதனால மண் பரிசோதனை அவசியம் இல்லாம இருந்தது. அது இல்லாம நீங்க அந்த வயலுக்குள்ள இறங்குனீங்கன்னா மண்புழு பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு மண்புழு பார்க்கறதுங்கிறதே அரிதா இருக்கு. அதனால விவசாயிகள் இப்ப நம்ம சொல்றத கருத்துக்களை ஏத்துக்கிட்டு மண் பரிசோதனைக்கு முன் வராங்க. சரி, இப்போ ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் உளுந்து சாகுபடி, சணப்பு, தக்கை பூண்டு, கொழிஞ்சி இந்த மாதிரியான ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னாலே அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறீங்களா, இல்லை அவங்களும் கூட இதை சரிவர கையாளணுங்கிறீங்களா? இப்போ நம்ம வயலை சும்மா போட்டு வைக்கும் போது நிறைய களை செடிகள் முளைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. களை செடிகள் மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு மண் மலடா போக காரணமா இருக்கு.
ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மண்ணில் உள்ள சத்துக்களை பயன்படுத்தி வளரக்கூடிய இப்போ நெல்லுக்கு அப்புறம் உளுந்து, சும்மா இருக்க காலத்துல பசுந்தாள் உரப்பயிர்கள், சனப்பை, தக்கப்பூண்டு, சுழற்சி முறை வேணுங்கிறீங்க. கண்டிப்பா சுழற்சி முறை வேணும். அப்பதான் பூச்சி நோயும் கட்டுப்படுத்தப்படும். உயிர் செறிவூட்டலில் நுண்ணுரங்களின் பங்கு என்ன? உயிர் செறிவூட்டல்ங்கிறது ஒண்ணும் இல்ல சார், பயோ ஃபோர்டிஃபிகேஷன் நம்ம இப்ப கேள்விப்படுறோம். அதாவது இப்போ ஒரு பயிரை உண்டு பண்றோம்னா அதுக்குரிய சத்துக்களை நம்ம உரம் மூலமா கொடுக்கும். இது என்ன பண்றாங்கன்னா மரபியல் ரீதியா அந்த விதையிலே வந்து அதுக்குரிய சத்துக்களை வந்து செறிவூட்டம் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம வந்து தனிப்பட்ட முறையில உரமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது விதையோட சேர்ந்து வந்துடும். இதுதான் செறிவூட்டம் பண்றோம். அது செறிவூட்டம் பண்ணி நிறைய இது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல், சக்கரவள்ளி கிழங்கு, அதுல எல்லாம் வந்து துத்தநாக செறிவூட்டல் அது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்புல அதிகமா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உரம் மூலமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நுண்ணூட்ட உர குறைபாட்டை அந்த விவசாயி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிடுது? அவருடைய இப்போ நெல் மகசூல் எடுக்கிறாரு, வாழைத்தார் எடுக்கிறாரு, தென்னை எடுக்கிறாரு, அப்படிங்கும்போது அதில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிடுது? இப்போ நம்ம வயலுக்கு போகிறோம், அதோட அந்த பயிரோட வளர்ச்சியை பார்க்குறோம். அந்த வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது, அப்படி வந்து பயிர் எழும்பி வராமல் அப்படியே ஸ்டண்டடாக நிற்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக துத்தநாக குறைபாடு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்றபடி காய்கறி பயிர்களை பார்த்தோன்னா இலைகளோட வளர்ச்சி சின்னதாகி சின்ன இலைகளாக இருந்தாலும் துத்தநாக குறைபாடு குறைவாக இருக்குன்னு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரம் இருக்குன்னு வைங்க, நிறைய குறும்பை கொட்டுது அப்படின்னா அதில் போரானோட சத்து குறைபாடு இருக்கு. போரான்ல ஒரு முக்கியமான நுண்ணூட்ட சத்து. அப்புறம் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு வைங்களேன், அந்த மஞ்சள் இலைகள்ல வந்து மஞ்சள் பார்க்கலாம். இலைகள்ல நரம்புகளுக்கிடையே மஞ்சள் தன்மைக்கு தெரியும். மெக்னீசியம் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஒளிச்சேர்க்கை இருக்காது. நம்ம ஒளிச்சேர்க்கை இருந்தாதான் பயிருக்கு உணவை தயாரிக்க முடியும், நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். சரி, நுண்ணூட்ட உரங்களை வந்து நம்ம எப்படியாக்கும் வைக்கிறது? சாதா வந்து ரசாயன உரங்களை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு முறை சொல்லியிருப்பீங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க, இப்போ தென்னையை பொறுத்தளவில் இந்த பக்கமாக வெட்டணும், அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்க பிரிச்சு இடுது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நிலையில் எப்படியாக்கும் நீங்கள் நுண்ணூட்ட உரங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க? இப்போ நுண்ணூட்ட உரங்கள்ங்கும் போது அதோட அளவு வந்து கம்மியாக தான் நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப பேரூட்ட சத்து மாதிரி அளவுக்கு அதிகமா நம்ம உரங்களை பயன்படுத்த போறது இல்ல. ஸோ நுண்ணூட்ட உரங்களை ஸ்பாட் அப்ளிகேஷன் அந்த செடிகளுக்கு பக்கத்திலேயே கொண்டு கொடுக்கணும். நம்ம கொடுக்குற உரம் பயிர் எடுத்துக்கிற தகுந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து இலை தெளிப்பான் மூலமா ஃபோலியார் அப்ளிகேஷன் சொல்லுவோம், அதோட குறைந்த அளவு கான்சன்ட்ரேஷன்ல எடுத்து நம்ம ஃபோலியார் அப்ளிகேஷன் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா விதைகளோட விதை நேர்த்தி பண்ணலாம். விதை நேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செலவும் மிச்சம். தொடக்கத்திலே இருந்தே நம்ம எந்த ஒரு சத்து குறைபாடு இல்லாம செடிகளை கொண்டு வந்துடலாம். இது வந்து உரப்பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ட்ரிப் இரிகேஷன்ல போட்டிருக்காங்க பாருங்க, அவங்க அதுல தண்ணியோட கலந்து இந்த நுண்ணூட்ட உரங்களை குற்றலாம். நம்மளுக்கு அந்த உரங்களோட பயன்படுத்துறன் வந்து அதிகமா இருக்கும். நுண்ணூட்ட உரங்கள் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இப்போ நெல் சாகுபடியை பொறுத்தளவுலையும் கூட ஆரம்ப நிலையிலேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நுண்ணூட்ட உரங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இப்போ கும்பப்பூ சாகுபடி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலை, நாற்றாங்கால் பாவிட்டு இருக்கக்கூடிய தன்மை, இந்த நிலையிலேயே நுண்ணூட்ட உரங்களுடைய அந்த ஒரு தன்மையை கொடுக்கணுமா? எப்படி? கண்டிப்பா கொடுக்கணும் சார். இப்ப நுண்ணூட்ட உரங்கள் வந்து நம்ம நடவு வயல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ துத்தநாக சல்ஃபேட் கண்டிப்பா கொடுக்கணும். இல்லைன்னா அதோட அறுவடையின் அப்போ வந்து நீங்க பார்க்கலாம் அந்த மகசூலோட நெல்மணிகளோட திரட்சி இல்லாம போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம தொடக்கத்திலே அதை வந்து கொடுத்து கட்டுப்படுத்திடலாம். தென்னைக்கான நுண்ணூட்ட உரங்கள் அப்படின்னா என்னென்ன? தென்னைக்கான நுண்ணூட்ட உரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போரான் முக்கியமானது. போரான் சத்து குறைபாட்டினால நம்மளுக்கு வந்து குறும்பை வந்து உதிர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வந்து தேட்டுக்காயின்னு நம்ம சொல்லுவோம்ல சார், அந்த பருப்பெல்லாம் வந்து ஒழுங்கா பிடிக்காம அந்த மாதிரி காய்கள்லாம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்றதுக்காக இப்போ இயற்கையில செடியெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தினமத்தை சுத்தி போட்டு விட்டாலே உங்களுக்கு வந்து போதிய அளவு போரான் சத்து அதுல இருந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தொழில்நுட்பம் ரீதியா அப்படி பார்த்தோம்னா வேர் மூலமா தென்னை டானிக் கட்டலாம். தென்னை டானிக்ல போரான் சத்து மட்டுமல்லாமல் தாமிரம், அயன் எல்லா சத்துக்களும் வந்து ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும். அதனால நம்ம வேர் மூலம் கட்டும்போது ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி மரத்துக்கு தேவையான சத்துக்கள் உடனடியாக கிடைச்சிக்கும். சரி, நுண்ணூட்ட உரங்களை இடும்போது ஒரு விவசாயி கவனிக்க வேண்டிய தகவல்கள் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? முக்கியமா நுண்ணூட்ட உரத்தை வந்து எந்த பேரூட்ட உரங்களோட கலக்கக்கூடாது. இப்ப யூரியா சூப்பர்லாம் சொல்றோம்ல, ஒரே செலவா போட்டோம் அப்படின்ட்டு அதோட கலந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பலனே இல்லாம போயிடும். சோ அதோட கண்டிப்பா கலக்கவே கூடாது.
சரிங்களா. இதை தனியா தான் போடணும். இது கூட எதெல்லாம் கலக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நுண்ணூட்ட உரங்கும்போது குறைந்த அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ அது கூட சாண உரம், நல்ல மக்கிய சாண உரம், இல்லைன்னா வந்து மணல் கலந்து வயல் முழுக்கதை இடலாம். அப்புறம் வந்து உரத்தின் அளவு வந்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டும்தான் கொடுக்கணும், அளவுக்கு அதிகமா போட தேவையில்லை. அப்புறம் வந்து அந்த பயிரோட வளர்ச்சிக்கு முன்னதா போடணும். இப்ப நம்மளுக்கு வந்து தக்காளி எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து ஒரு கிராக் மாதிரி வந்திருக்கும், அதெல்லாம் போரான் சத்து குறைபாடு. அப்ப எப்பனா அந்த பயிர் வந்து பூக்கும் தருவாயிலே நம்ம அதுக்குரிய சத்துக்களை கொடுத்துடணும். சரி, இப்ப குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஆண்டார்குளம், கொத்தன்குளம், சங்கரன்புதூர், மாங்குளம், ராமபுரம், ராமநாயக்கன்புதூர் இந்த மாதிரி பகுதியில் காய்கறி சாகுபடி ஆதிக்கம் கூடித்தான் இருக்கு. அந்த இடத்துல களத்து மீட்டல கூட இந்த நுண்ணூட்ட சத்துக்களை பத்தி பயிற்சி ரீதியா அவங்கள ஊக்கப்படுத்துறீங்களா, விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா? எங்களோட வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து நாங்க பல்வேறு செயல் விளக்கு திடல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரீதியில வந்து இப்போ வெண்டையில வந்து வெஜிடபிள் பூஸ்டர் இருக்கு, அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆராய்ச்சி பண்ண வச்சுட்டு இருக்கோம். அவங்களும் அதோட முடிவுகளை கண்கூடா பார்த்தாங்கன்னா மற்ற விவசாயிகளும் சரி, நம்ம கொடுக்குற விவசாயியும் வந்து அதை உடனடியா கடைபிடிப்பாங்க. அப்போ நீங்க சொல்லுக பிரகாரம் நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கறது திரவவடியிலையும் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா சார், திரவவடியிலையும் இருக்கு, பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கு. குமரி மாவட்ட விவசாயிகள் இதுல வந்து என்ன அளவுல ஒரு தால்பரியமா ஆர்வமா ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க? எப்படி ஆர்வம் காட்டுறாங்கன்னா, நிறைய விவசாயிகள் எங்க வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நோக்கி வந்து தென்னைக்கு, குறிப்பா தென்னை டானிக் வந்து அதிகமா வேணும்னு கேக்குறாங்க. தென்னை டானிக்கை வந்து வேர் மூலம் தான் கட்ட முடியும். அதனால வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இக்காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து வேர் மூலம் மருந்து கட்டுவது எப்படின்னு எங்கிட்ட கத்துட்டு போய் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தென்னை விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடியதா இருக்கு. அப்போ உங்களுடைய கருத்துல இருந்து என்ன புலப்படுது அப்படின்னா, நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயிர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அமுத சுரபிங்கிறீங்க? கண்டிப்பா சார், நுண்ணூட்ட சத்து குறைந்த அளவில் கொடுக்கும் போது நம்மளுக்கு அதிக அளவு மகசூலை எதிர்பார்க்கலாம். இதுவரை வேளாண்மையில் நுண்ணூட்ட உரங்களின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விதமான அரிய தகவல்களை வேளாண் பெருமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக எடுத்துச் சொல்லி நுண்ணூட்ட உரங்களின் தன்மையை புரிய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. குமரி பண்பலை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இதுவரை வேளாண்மையில் நுண்ணூட்ட உரங்களின் முக்கியத்துவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஏ செல்வராணி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் எம் சுரேஷ், யூசுப் திரு ஆகியோர்.